கர்த்தராகிய இயேசு நாமத்தில் அவங்களை வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேலையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தோட்டம். ஆதியாகமம் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தோட்டம். உபாகமம் 4 ஒரு குடும்பம் ஒரு தோட்டம். ஏசாயா 5 ஒரு தேசம் ஒரு தோட்டம். தோட்டம். நம்ம கெட்டு போன பழம் மாறக்கூடாது. ஏசாயா 5 எந்த ஒரு கெட்டு போன பழம் நம்ம மாறக்கூடாது. எந்த ஒரு பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். ஏசாயா 5 ஏதோ ஒரு தேசமே ஒரு தோட்டம். கர்த்தராகிய இயேசு சொன்னார் மத்தேயு 23 வீரியன் பாம்பு குட்டிகளே வலு சர்ப்பங்களே உங்கள் பிதாக்கள் அக்கிரம அளவை நிரப்புவீங்களோ எரிநேரத்தை எப்படி தப்பித்து கொள்வீங்க. வீரியன் பாம்பு குட்டி வலு சர்ப்பங்களே உங்களுடைய பிதாக்களுடைய அக்கிரம அளவை நிரப்புவீங்களோ எரி நிரப்பத்தை எப்படி தப்பித்து கொள்வீங்க. நோவா காலத்தில் அரக்கர்களை தேவர்களை பாவம் செஞ்சாங்க. பெண் கொடுத்து பெண் எடுத்து எந்திரத்தை மாவாட்டினாங்க. ஒரு பாராமல் நீதியை சரி கட்டினார். ஏசாயா 47 எந்திரத்துக்கு மாவாட்டுறவங்க ஒரு பாராமல் நீதியை சரி கட்டுவேன்னு சொல்லியிருக்கார். நம்ம பரிசுத்தமாக நிற்கணும். கனியற்ற உறவை கடிந்து கொள்ளணும். கனி இல்லாத உறவெல்லாம் பண்ணக்கூடாது. படுக்கையில் சாரத்தை எழக்கூடாது. நம்ம விளைச்சலெல்லாம் தேவனுக்கு சொந்தம். யோபு 5:5 சாத்தான் பசித்தவன் உங்கள் முச்செடியிலேருந்து உங்கள் விளைச்சலை திங்கிறவன், பலன் திங்கிறவன். உங்கள் விளைச்சலை என்ன, உங்கள் தோட்டம் என்ன, உன்னதப்பட்ட 4:12 பார்த்தீங்கன்னா தெரியும். மறைவு கெட்ட தோட்டமும் இருக்கணும். நம்ம எப்படி இருக்கணும் பாருங்கள். வாசிக்கிறாரு உன்னதப்பட்ட 4ஆம் அதிகாரம் 11 என் மனவாளி என் மனவாளியை என்னை அழைக்கிறாரு பாருங்கள். 12 என் சகோதரி என் மனவாளியை நீ அடைக்கப்பட்ட தோட்டம் மறைவு கட்டப்பட்ட நீட்டு முந்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அடைக்கப்பட்ட தோட்டம். ஒரு குடும்பம் ஒரு தோட்டம். அதுக்கப்புறம் என்னென்ன விளையுதுன்னு பாருங்கள். உன் தோட்டம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு 13 உன்னதப்பட்ட 4:13 உன் தோட்டம். சாத்தான் யோபு 5:5 உங்கள் முச்செடியிலிருந்து உங்களை சீரழிக்கிறான். கனியற்ற உறவை பண்ண வச்சு உங்கள் படுக்கையில் புழுக்களாக்குறான். உங்கள் போர்வை பூச்சி ஆக்குறான். ஏசாயா 5 உங்கள் கசப்பான திராட்சை மாத்திரான். எச்சரிக்கையாக இருக்க உங்களை மாத்திரான். பாருங்கள் ஏசாயா 5:2 அவர் அதை வேலி எடுத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதன் ஆலையை உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை ரச பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவும் கசப்பான பழங்களை தந்தது. பாருங்கள் 4 நான் என் திராட்சை தோட்டத்துக்காக செய்யாத எந்த வேலையையும் அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன பாருங்க. 14 ஏசாயா 5:14 அது நிமித்தம் பாதாள தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் கொலிகுருவர்கள் அதற்குள் இறங்குவார்கள். நோவா காலத்தில் எப்படி அரக்கர்கள் தேவர்கள் பாதாளத்தில் போட்டார். ஐபிராத் நதியில் பாதாளத்தை முதல் பாதாளமே அதுதான். சுகபோகமாக வாழ்ந்தாங்க. சுட்ட பழமாக மாறினாங்க. கசப்பான பழமாக மாறினாங்க. எல்லாத்தையும் அழிச்சு போட்டார். முதல் பாதாளம் இது. தேவன் குமாரன் அடுத்த பாதாளம் உருவாக்குறார். இந்த காலத்தில் எல்லாரும் செக்ஸுக்கு அடிமை ஆகிட்டாங்க. எல்லா காமத்துக்கு, எல்லா இச்சைக்கு, உலகமே இச்சைக்கு அடிமை ஆகிடுச்சு. காமத்துக்கு அடிமை ஆகிடுச்சு. செக்ஸுக்கு அடிமை ஆகிடுச்சு. குமாரன் எல்லா அதிகாரம் அவர் கையில் தான் இருக்குது. எப்படி நோவா காலத்தில் தண்ணினா அழிச்சப்பட்டாரோ அதை போல் பாவிகளையும் துன்மாரிகளையும் அரக்கர்களையும் சுகபோகமாக வாழ்கிற எல்லாரையும் பாதாளத்தில் தள்ளுவார். இருக்கிறதுலே கோபம், குமாரனுடைய கோபம் தான் பெரியது. பிதாவே எதிர்த்து நிற்கிறார். எனக்கு சுடாத பலம் தான் வேணும். என் தேசத்துக்கு என் ஜனங்களை தான் இருக்கணும். நீதிமான் இருக்கணும். நீதிமொழி 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பார்த்தீங்களா? நீதிமான பரிசுத்தவான்களை தான் இந்த பூமி. நீதிமான் பரிசுத்தவான்கள் தான் நிற்கணும். பரிசுத்தமாக நிற்கணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக நிற்கணும்.
நியாயம் தீர்க்க போறாரு. நோவ காலத்தில் நியாயம் தீர்த்தவர் கர்த்தராகிய இயேசு, நியாயாதிபதி, ஏகாதிபதி, ஏக சக்கராதிபதி, பிரஜாதிபதி. அவர் நீதி சூரியன், நீதி சரி கட்ட போறாரு. ஏசாயா 47 படி எந்திரத்தை மாவாற்றவர் ஒருவரே பாராம நீதியை சரி கட்ட போறாரு. நீதியை சரி கட்ட போறாரு. எல்லாரும் பரிசுத்தமாயிருங்க, சுடாத பலம் நில்லுங்க. படுக்கையில் உங்களை நீங்கள் சுட்டுக்கொள்ளாதீங்க. குமாரனுக்கு சுடாத பலம் தான் பிடிக்கும். பரிசுத்தமாக நில்லுங்க. இப்போது நம்ம ஜெபிப்போம். எங்கள் அருமையான பரலோக பிதாவே, ஏசாயா 5 படி ஒரு தேசம் ஒரு தோட்டம் எழுதியிருக்கிறது. உன்னதப்பட்ட நாளிலே ஒரு குடும்பம் ஒரு தோட்டமாக எழுதியிருக்குதுப்பா. எல்லாரும் அவங்கவுங்க விளைச்சலை பாதுகாத்து கொள்ள கிருபத்தாங்க. நல்ல பலன் தர கிருபத்தாங்க. உமக்கு பிரியமாக இருக்கிற கனிதர உள்ள உமக்கு கனி தருகிற மரமாக எல்லாரும் மாற்றுங்க. கனி உள்ள மரமாக மாற்றுங்க ராஜா. உமக்கு பிரியமாக எல்லாரும் நல்ல ருசியுள்ள கனி தர மரமாக மாற்றுங்க. எங்களெல்லாம் மாற்றுங்க. ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. இது கேட்டுக்கிற ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. கனி தர மரத்தை போல மாற்றுங்க. கனி கடாத மரத்தெல்லாம் விட்டுண்டு அக்கினியில் போடப்படணும்னு எழுதியிருக்கப்படி. என் தகப்பனே, நாங்கள்லாம் பட்ட மரம் மாறாதபடிக்கு நீங்கள் தான்ப்பா எங்களை வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எப்போது கனி உள்ள மரமாக நிற்க கிருபத்தாங்க ராஜா. கிருபத்தாங்க. எல்லோருக்கும் இழந்து போன சத்தமில்லாத சத்தியத்தை பலமில்லாத பலத்தை தாங்க. அறியாமல் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னித்து ஒவ்வொருவரையும் அரவணைத்து கனி உள்ள மரம் மாற்றுங்க. சுடாபலம் மாற்றுங்க. சுத்த பொண்ணாக சுத்த வெள்ளியாக எல்லோரையும் மாற்றுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களில் பிதாவே. ஆமீன். அல்லேலூயா.